வாசமில்லா மலர்களையும் வாழ்விழந்த மக்களையும் வாழ நினைப்பவன், வாழ்வு கொடுப்பவன், வாழ வழிவகுப்பவன் மனிதன். அந்த மனிதத்தை நிறைவு செய்வது புனிதம். புனிதத்துக்கு முழுமை தந்தவள் அன்னை மரியாள். அன்புமிக்க அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்றைய வார்த்தை வழிபாடு ஜெபமே வாழ்வு என்ற சிந்தனையை உள்வாங்கி நாம் ஜெபிக்க அழைக்கின்றோம். எப்பொழுது நம்முடைய வாழ்வில் ஜெபம் வலிமை பெறுகின்றதோ அப்பொழுது நாம் ஆற்றல் பெறுகின்றோம், திடம் பெறுகின்றோம், ஊக்கம் பெறுகின்றோம், உற்சாகம் பெறுகின்றோம், இறைவனுடைய அன்பை சுவைக்கின்றோம், இறைவனுக்கு ஏற்புடைய வாழ்க்கை வாழ நம்மை பக்குவப்படுத்துகின்றோம், தயாரிக்கின்றோம். எனவேதான் திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம் இவ்வாறு கூறுகின்றது: அன்பு பிள்ளைகளே, நீங்கள் கடவுளை சார்ந்தவர்கள். அன்பு பிள்ளைகளே, நீங்கள் கடவுளை சார்ந்தவர்கள். இதையே இறைவாக்கின எசையா 43ஆம் அதிகாரம் முதல் வசனம் கூறுகின்றது: அன்பு மக்களே, நீங்கள் கடவுளோடு இணைந்து இருக்கின்றவர்கள், கடவுள் உங்களோடு இருக்கின்றார் என்று கூறி, நீங்கள் கடலில் கடந்து சென்றாலும் பல துன்பங்கள் உங்களை வாட்டி வதைத்தாலும் கடவுள் உங்களோடு பயணிக்கின்றார் என்ற சிந்தனையை இந்த இறைவசனங்கள் நமக்கு நினைவுபடுத்துகின்றன. இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், இறைவாக்கின எலியா இறைவல்லமை பெற்றவர், இறைவல்லமையால் நாவன்மை பெற்றவர், அன்பையும் நீதியையும் தன்னுடைய வாழ்வில் கொடையாக பெற்று தன்னுடைய போதனையால் எண்ணற்ற மக்களை இறைவன்பால் கொண்டு சேர்ப்பதற்காக இறைவனை சார்ந்து இறைவனோடு இணைந்து எல்லா நன்மைகளையும் பெறக்கூடிய ஆற்றல் பெற்றவர். எனவேதான் இறைவன் செய்ய நினைத்ததை தன்னுடைய வாழ்வில் செய்து காட்டியவர், இறைவன் விரும்பியதை தன்னுடைய வாழ்வில் நிலைநிறுத்தியவர். காரணம், இறைவனை சார்ந்து வாழ்ந்தார், இறைவனோடு இருந்தார், இறைவன் அவரில் செயலாற்றினார். இதற்கு அடிப்படை இறை உறவிலே அவர் நிலைத்தன்மை கொண்டார். இறை உறவு என்பது நம்முடைய அன்றாட வாழ்வில் தாய் தந்தை பிள்ளைகளோடு சொல்கின்ற உறவு நிலையைப் போல இறைவனோடு உறவு கொள்வதுதான் ஜெபம். அந்த ஜெபத்தன்மையை தன்னுடைய வாழ்வில் ஆணித்தரமாக பற்றி கொண்டார். எனவேதான் என்னுடைய வாழ்வில் எது நடந்தாலும், என்ன நடந்தாலும், என்னை துன்பங்கள் வாட்டி வதைத்தாலும், தீய சக்திகள் என்னை ஆட்கொண்டாலும் என்னை இறைவன் கைவிட மாட்டார் என்ற ஆழ்ந்த ஆழமான நம்பிக்கை அவரிடம் இருந்தது. எனவேதான் இறைவன் அவரோடு செயலாற்றியதன் விளைவாக மழை பெய்யும் என்றால் மழை பெய்தது, மழை பெய்யக்கூடாது என்றால் மழை பெய்யாமல் இருந்தது, தீப்பொறிகள் பொழியப்பட வேண்டும் என்றால் பொழிந்தது. அவனுடைய நாவில் இறைவன் செயலாற்றினார். காரணம், இறை உறவில் அவர் நிலைத்தன்மை பெற்று இறைவனுக்கு ஏற்புடைய மனிதனாக வாழ்ந்தார். நாமும் இறைவனை சார்ந்து இறைவனோடு இணைந்து நான் இறைமகன் இறைமகள் என்ற உணர்வோடு விண்ணக தந்தையை நாடுகின்ற போது அத்தகைய ஆற்றலை, அத்தகைய வல்லமையை நாம் பெற முடியும் என்பதை முதல் வாசகம் நமக்கு ஆணித்தரமாக தெளிவுபடுத்துகின்றது. அவரை போன்று இறைவாக்கின எலிசாவும் இறை வல்லமையால் ஆட்கொள்ளப்பட்டவர், இறை ஞானமிக்கவர்,
இறைவனை சார்ந்து வாழ்ந்தார். அவர் இறைவன் அவர்களுடைய வாழ்வில் செயலாற்றினார். இதை முதல் வாசகம் நமக்கு நினைவுபடுத்துகின்றது. தொடக்க நூல் 18ஆம் அதிகாரத்திலே வாசிக்கின்றோம், ஆபிரகாம் கடவுளோடு உரையாடினார். கடவுளுக்கு நம்பிக்கை உரிய மனிதராக இருந்தால், வாழ்வில் மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, துன்ப துயரமாக இருந்தாலும் சரி, இறைவனை முழுமையாக நம்பிக்கை கொண்டு இறை உறவில் நிலைத்தன்மை கொண்டார். நிலைத்தன்மை கொண்டதன் விளைவாக மற்றவர்களுக்காக பரிந்து பேசக்கூடிய மன தெளிவு, துணிவு, மனத்திடம் கொண்டவராக இருக்கின்றார். கடவுள் ஆபிரகாமை ஆசிர்வதிக்கின்றார். உனக்கு ஒரு மகனை தருவேன் என்று பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்த இறைவனிடம் ஆபிரகாம் தனக்காக எதையும் கேட்காமல் சோதோம் கொமாரா அழிவு பற்றி சொல்லுகின்ற போது அவர்களுக்காக பரிந்து பேசுவதை 18ஆம் அதிகாரம் 23 33 திருவசனங்கள் நமக்கு நினைவுபடுத்துகின்றன. அவரது ஜெபங்கள் இப்படி இருக்கின்றது. சோதோம் கொமாரா பாவத்திலே மூழ்கி போயிருக்கின்றது. அந்த நாட்டிலே எந்த மனிதனும் உண்மைக்கும் அன்புக்கும் நம்பிக்கைக்கும் நல்லவனாக இல்லை. எனவேதான் கடவுள் அந்த நகரத்தை அழிக்க திருவுள்ளம் கொள்கின்றார். அப்பொழுது ஆபிரகாம் அந்த 3 கடவுள் மனிதர்களை பார்த்து, உண்மையிலே இந்த நகரம் அழிக்கப்பட வேண்டுமா என்று கேட்கின்ற போது, நீங்கள் நல்லவரே இல்லை என்று கூறி இந்த நகரம் அழிவுக்கு உள்ளாக்கப்படுகின்ற கூறுகின்ற போது ஆண்டவரை பார்த்து சொல்வார், தூசிக்கும் சாம்பலுக்கும் சமமான நான் ஆண்டவரோடு நான் பேச தொடங்கிவிட்டேன். ஆண்டவரே, அங்கே 50 நீதிமான்கள் இருப்பின், நேர்மையாளர்கள் இருப்பின், அந்த நகரத்தை அழித்து விடுவீரோ என்று தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு இறைவனிடம் ஜெபிக்கின்றார். அதற்கு ஆண்டவர் 50 நீதிமான்களின் பொருட்டு அந்த நகரம் அழிக்கப்படாது, காப்பாற்றப்படும் என்று வாக்கு கொடுக்கின்றார். மீண்டும் ஆபிரகாம் இறங்கி வருகின்றார். மண்ணுக்கும் புழுதிக்கும் சமமான நான் என் ஆண்டவரோடு பேச துணிந்து விட்டேன். ஆண்டவரே, இந்த 50 நீதிமான்களிலிருந்து 5 பேர் குறைவுபட்டால் அந்த நகரம் அழிக்கப்படுமா என்று கேட்கின்ற போது 45 பேரின் பொருட்டு அந்த நகரம் அழிக்கப்படாது என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார். மீண்டும் ஆபிரகாம் பரிந்து பேசுகின்றார். 40 நேர்மையாளர்கள் இருப்பின் அந்த நகரம் அழிக்கப்படுமோ என்று கேட்கின்ற போது 40 நேர்மையாளர்கள் இருப்பின் அந்த நகரம் அழிக்கப்படாது. மீண்டும் பரிவுள்ளம் கொண்டவராய் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, சினம் கொள்ளாதே, என்னை பொறுத்து கொள்ளும், 30 நீதிமான்கள் இருப்பின் அந்த நகரம் அழிக்கப்படுமோ என்று கேட்கின்ற போது 30 நீதிமான்களின் பொருட்டு அந்த நகரம் அழிக்கப்படாது. மீண்டும் ஆபிரகாம் தலை குனிந்து வணங்கி, ஆண்டவரே, என்னை மன்னித்து கொள்ளும், 20 நீதிமான்கள் இருப்பின் அந்த நகரம் அழிக்கப்படுமோ என்று கேட்கின்ற போது 20 நீதிமான்களின் பொருட்டு அந்த நகரம் அழிக்கப்படாது. மீண்டும் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, இறுதியாக எனது விண்ணப்பத்தை கேளும் என்று கூறி 10 நீதிமான்கள் இருப்பின் அந்த நகரம் அழிக்கப்படுமோ என்று கேட்கின்ற போது 10 நீதிமான்களின் பொருட்டு அந்த நகரம் அழிக்கப்படாது என்று இறைவன் வாக்கு கொடுக்கின்றார். இப்படி ஆபிரகாம் ஆண்டவரை நோக்கி படிப்படியாக தனக்காக இல்லாமல் சோதோம் கொமாரா மக்கள் எல்லாருக்காகவும் பரிந்து பேசுவதை அந்த பகுதி நமக்கு நினைவூட்டுகின்றது. ஜெபம் என்பது இறைவனை சார்ந்து இறைவனோடு ஐக்கியமாகி நம்முடைய விசுவாசத்தை ஆழப்படுத்தி கொள்கின்ற உறவு நிலைதான் ஜெபம். அந்த உறவு நிலை உறுதிப்படுகின்ற போது நாம் கேட்கின்ற அருள் வரங்களை நாம் பெற முடியும்.
அதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக மலையடிவாரத்தில் ஒரு கிறிஸ்துவ குடும்பம் வன்முறைக்கும் அடக்குமுறைக்கும் சமய வெறிக்கும் ஆளாக்கப்பட்டு தனிமையான மலையடிவாரத்தில் வசித்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த கிறிஸ்துவ குடும்பம் ஒவ்வொரு நாளும் இடைவிடாது இறைவனை நோக்கி மன்றாடினார்கள். நமக்கு எந்த துன்பம் நேரிடக்கூடாது, நம்மை போன்று எண்ணற்ற மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அன்றாட ஜெபத்தில் தனிமையில் ஜெபித்தார்கள். ஒரு நாள் காலை வேளை கலகக்காரர்களும் வன்முறையாளர்களும் மதவெறியர்களும் அந்த குடிசை இல்லத்தை சூழ்ந்து கொண்டார்கள். அப்பொழுது குடும்ப தலைவனை மனைவி பிள்ளைகள் முன்பாக வதைத்தார்கள், அடித்தார்கள், அவனை அவமானப்படுத்தினார்கள். அப்பொழுது அந்த வீட்டு தலைவன் இவ்வாறு சொன்னான், அன்பு சகோதரனே, நான் உன்னை அன்பு செய்கின்றேன். நீங்கள் செய்கின்ற குற்றத்திற்காக என் கடவுளிடம் நான் பரிந்து பேசுகின்றேன். என்னை வழிநடத்துகின்ற இறைவன் அன்புமிக்கவர், இரக்கமுள்ளவர், குற்றங்களை மன்னிக்க கூடியவர் என்ற வார்த்தையை அந்த இல்லத்தலைவன் சொல்லிக்கொண்டே இருந்தான். அவன் முன்பாக அவனுடைய மனைவி துன்புறுத்தப்பட்டாள், பிள்ளைகள் துன்புறுத்தப்பட்டார்கள். இருப்பினும் அவன் கூறிய வார்த்தைகள், சகோதரனே, நான் உன்னை அன்பு செய்கின்றேன். நீங்கள் செய்கின்ற தவறுக்காக என் இறைவனிடம் பரிந்து பேசுகின்றேன். என்னுடைய இறைவன் அன்புமிக்கவர், கருணை உள்ளம் கொண்டவர், நீங்கள் செய்கின்ற குற்றங்களை மன்னிக்கின்றவர் என்று திரும்ப திரும்ப பலமுறை சொல்லிக்கொண்டே இருந்தான். அவர்கள் ஒரு கட்டத்தில், நான் உன்னை துன்புறுத்துகின்றோம், இவன் முன்பாக இவனுடைய மனைவியை துன்புறுத்துகின்றோம், பிள்ளைகளை சித்திரவதை செய்கின்றோம், இவன் நம்மை பார்த்து, சகோதரனே, நான் உன்னை அன்பு செய்கிறேன், என்னுடைய கடவுள் மன்னிப்பார், உங்களுக்காக நான் அவரிடம் மன்றாடுகிறேன் என்று சொல்கின்றானே, இவனுக்கு இந்த மன துணிவை தெளிவ தந்த இறைவன் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்று யோசிக்கின்றார்கள். இவனே நம்மை சகோதரன் என்று கூறி நமக்காக பரிந்து பேசுவதாக கூறுகின்ற போது, இவனை வழிநடத்துகின்ற இறைவன், வழிநடத்துகின்ற தெய்வம் எப்படி வல்லமை மிக்கவர் என்பதை உணர்ந்து அவர்களை விட்டு செல்கின்றார்கள். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதைத்தான் பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 13வது திருவசனத்திலே இவ்வாறு சொல்வார், எனக்கு உறுதியூட்டுகின்ற இறைவனின் துணை கொண்டு நான் எதையும் வெற்றி பெறுவேன். எனக்கு உறுதியூட்டுகின்றவர் ஆண்டவர், ஊக்கம் தருகின்ற ஆண்டவர், உற்சாகமூட்டுகின்ற ஆண்டவர். அந்த ஆண்டவர் என்னோடு இருக்கின்ற போது எனக்கு எந்த குறைவும் இல்லை என்ற ஆழமான நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கையால் அந்த மனிதன் அவருக்கு சான்று பகருகின்றான். இதுதான் கிறிஸ்துவ வாழ்வின் அடித்தளம். நமக்கு துன்பம் கொடுக்கின்றவர்கள், தொல்லை கொடுக்கின்றவர்கள், தூற்றுகின்றவர்கள், அவமதிக்கின்றவர்கள், நம்மை காயப்படுத்துகின்றவர்கள், இவர்களை அன்பு செய்வதிலும் மன்னிப்பதிலும் தான் கிறிஸ்துவம் தலை நிமிர்ந்து நிற்கின்றது. இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசுடைய ஜெபம் நமக்கு வலிமை தரக்கூடியது. எனவேதான் ஆண்டவர் இயேசுடைய ஜெபம் எல்லா ஜெபங்களுக்கும் தலைமையாகவும் இரத்தின சுருக்கமாகவும் அனைத்து விண்ணப்பங்களையும் ஒருங்கிணைத்து விண்ணக தந்தையை தந்தை என்று அழைக்கக்கூடிய பேற்றினை நமக்கு தருகின்றது. அன்று யூதர்கள் நினைத்தார், விண்ணகம் நமக்கு மட்டும் சொந்தம், விண்ணக தந்தை நமக்கு மட்டும்தான் தந்தை என்று அவர்கள் எண்ணினார்கள். விண்ணகம் எல்லா மக்களுக்கும் சொந்தம்.
விண்ணக தந்தை எல்லா மக்களுடைய தந்தை, உங்களின் தந்தை, என்னுடைய தந்தை, அனைவரின் தந்தை. தந்தையை அன்போடு உறவு கொள்கின்ற போது, தந்தைக்குரிய பாங்கோடு அவரிடம் மன்றாடுகின்ற போது நம்முடைய ஜெபங்களுக்கு பலன் கிடைக்கும் என்பதை உணர இன்றைய நற்செய்தி நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. விண்ணகத்தில் இருக்கின்ற தந்தையை நாம் போற்றுகின்ற போது, மாட்சிப்படுத்துகின்ற போது அவர் நம்மோடு உறவு நிலையில் ஐக்கியமாகின்றார், உறவு நிலையில் நம்மோடு இணைகின்றார். அப்பொழுது தந்தை பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பதை அவர் நமக்கு நிறைவாக செய்ய முன்வருகின்றார். எனவே தந்தையை போற்றுகின்ற போது அவரது அரசு மண்ணகத்தில் மலர வேண்டும், மண்ணகம் விண்ணகமாக மாற வேண்டும். எனவேதான் மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே வாசிக்கின்றோம், விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகின்றோம், ஏனெனில் ஞானிகளுக்கு மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் என்று வாசிக்கின்றோம். குழந்தை போன்ற மனநிலை இருக்கின்ற போது இறைவன் தன்னை முழுமையாக வெளிப்படுத்துகின்றார். குழந்தைகள் கபடமற்றவர்கள், மாசு மறுவற்றவர்கள், எதையும் எளிதாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். இத்தகைய மனநிலையோடு ஆண்டவரை போற்றுகின்ற போது, புகழ்கின்ற போது விண்ணகம் நம் மண்ணகத்தில் மலர்கின்றது. எனவே விண்ணகத்தந்தனுடைய விருப்பம் நிறைவேறுவது போல மண்ணக வாழ்விலே இறை விருப்பத்தை உணர்ந்து இறைவனுக்கு ஏற்புடைய மக்களாக வாழ்ந்து விண்ணக தந்தை என்று அழைக்கின்ற போது நம்முடைய ஜெபத்திற்கு வலிமை உண்டு, வல்லமை உண்டு, ஆற்றல் உண்டு, திடம் உண்டு, ஊக்கம் உண்டு, உற்சாகம் உண்டு என்பதை அந்த ஜெபம் நமக்கு நினைவுபடுத்துகின்றது. அன்றாட தேவைக்காக நாம் ஜெபிக்கிறோம். அன்றாட தேவை என்பது உணவு மட்டுமல்ல, அன்றாட நிகழ்வுகளில் எல்லா நிலைகளிலும் இறைவன் ஐக்கியமாக வேண்டும், இறைவன் மையப்படுத்தப்பட வேண்டும். அப்பொழுது நம்முடைய தேவைகள் எல்லாம் இறைவன் நமக்கு நிறைவு செய்வார் என்ற நம்பிக்கை வேண்டும். எப்படி ஆபிரகாமை இறைவன் அழைத்த போது அனைத்தையும் துறந்து விட்டு ஆண்டவர் மீது மட்டும் நம்பிக்கை வைத்து வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு பயணத்தை மேற்கொண்டு பல்வேறு நிலைகளில் துன்பங்களை சந்தித்து நம்பிக்கையின் தந்தை என்று அழைக்கக்கூடிய நிலைக்கு உயர்த்தப்பட்டார்கள். இவர்கள் எல்லாம் இறைவனை சார்ந்து வாழ்ந்தவர்கள், இறைவனோடு ஐக்கியமானவர்கள். எனவேதான் லூக்கா நற்செய்தி 1 அதிகாரம் 38வது வசனத்திலே வாசிக்கிறோம், அன்னை மரியாள் இதோ ஆண்டவரின் அடிமை என்று தன்னை முழுமையாக இறைவனுடைய திருவுள்ளத்திற்கும் விருப்பத்திற்கும் கையளிக்கின்றார்கள். இறைவன் அன்னை மரியாள் அன்னைக்கெல்லாம் தாயாக உயர்த்துகின்ற அந்த பாங்கினை பார்க்கிறோம். காரணம், இறைவன் முன்னிலையில் தன்னை வெறுமையாக்கி விண்ணக தந்தையை முன்னிலைப்படுத்தி விண்ணக தந்தையை சார்ந்து வாழ்ந்ததால் அன்னை மரியாள் பேறு பெற்ற தாயாக இருக்கின்றாள். எனவேதான் அன்னையுடைய திருத்தலத்தை நாம் நாடி வந்திருக்கின்றோம். எதற்காக? அன்னை மரியாள் நமக்காக பரிந்து பேசுவார்கள், நம்முடைய துன்பத்துக்கு ஆறுதலாக இருப்பார்கள், கேட்ட அருள்வரங்களை பெற்று தருவார்கள், நம்முடைய குழந்தைகளுக்கு ஞான வாழ்வுக்கு துணையாக இருப்பார்கள் என்ற ஆழமான நம்பிக்கை, ஆழமான உறவு நிலை, இதுதான் ஜெபம். இத்தகைய மனநிலையில்தான் நாம் இறைவனை தேட வேண்டும், இறைவனை ஐக்கியமாக்கிக் கொள்ள வேண்டும். இறைவனுடைய விருப்பம் நமதாகின்ற போது நம்முடைய விருப்பத்தை இறைவன் அருள்மழையால் நிரப்புகின்றார் என்பதை உணர அழைக்கப்படுகின்றோம். எனவே தீமையிலிருந்து எங்களை காப்பாற்றும் என்று மன்றாடுகின்ற நாம் பிறருக்கு தீங்கிழைக்காமல் நல்லவற்றை விதைக்கின்ற போது நாமும் நல்லவர்களாக திகழ முடியும். எனவேதான் பவுலடியார் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 12ஆம் அதிகாரம்
21வது வசனத்திலே கூறுகின்ற போது என்ன கூறுகின்றார்? தீமையை நன்மைகளால் வெற்றி கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார். தீமைக்கு தீமை செய்வதை விட நன்மை செய்து தீமையை வெற்றி கொள்ள வேண்டும் என்று பவுலடியார் அறிவு புகட்டுகின்றார். எனவே பிறர் நமக்கு எதிராக குற்றம் செய்கின்ற போது அவர்களை மன்னித்து என்னுடைய சகோதரன் என்னுடைய சகோதரி என்ற மனநிலையில் ஏற்றுக்கொள்கின்ற போது நம்முடைய வாழ்வில் இறைவன் செயலாற்றுகின்றார். எப்படி அந்த மலையடிவாரத்தில் வாழ்ந்த அந்த கிறிஸ்துவ சகோதரன் தன்னை துன்புறுத்தியவர்களை மன்னித்து தன் சகோதரனைப் போல ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காக பரிந்து பேசுவதாக வாக்கு கொடுத்ததைப் போல நமக்கு எதிராக குற்றம் செய்கின்றவர்கள், நமக்கு எதிராக துரோகம் விளைவிக்கின்றவர்கள், நமக்கு எதிராக சதி செய்கின்றவர்கள், இவர்களெல்லாம் மன்னிக்கின்ற போது இறைவனை சார்ந்த மக்களாக இருக்கிறோம், இறைவனோடு இருக்கின்றோம். அப்பொழுது நம்முடைய ஜெப வாழ்விலே இறைவன் செயலாற்றுகின்றார். மத்தேயு நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். நூற்றுவர் தலைவன் தன்னுடைய மகனுக்காக பேசுகின்ற போது இறைவன் அவனது அபராத குரலை கேட்டு அவன் கேட்கின்றான், ஒரு வார்த்தை சொன்னால் என்னுடைய மகன் குணம் பெறுவான் என்ற நம்பிக்கை. ஆண்டவர் இயேசு உன் மகன் சுகம் பெறுவான் என்று ஆசீர்வதிக்கின்றார். ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றுக்கொள்கின்றார். நம்முடைய வாழ்விலும் ஆழமான நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கை வாழ, இறை உறவிலே நிலைத்திருக்க, இறைவனுடைய அன்பை சுவைக்க தொடர்ந்து ஜெபிப்போம். அன்னை மரியாள் நமக்காக பரிந்து பேசி எல்லா நன்மைகளையும் பெற்றுத் தருவார்கள். ஆமீன்.